உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீட்ரெயின்டு மாடலுக்கும் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்க்கும் ஒரு மாடலை ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து டெவலப் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம். ஒரு மாடலை ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து டெவலப் பண்றதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா அதுல இருந்து தான் எவாலுவேட் ஆயிட்டு ப்ரீட்ரெயின்டர் மாடல் ஆகுது. அந்த ப்ரீட்ரெயின்டு மாடல் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கும் ஆக போகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமா இருக்கக்கூடிய சாட்ஜிபிடின்ற ஒரு எக்ஸாம்பிள தான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த சாட்ஜிபிடி மாடலை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குன்னு அல்காரிதம்ஸ் எழுதியிருப்பாங்க, ஹைபிரிட் மாடல் எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரெயினை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாட்ஜிபிடி. அப்போ அந்த ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஜிபியூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கிராட்ச்ல இருந்து எக்ஸாம்பிள் ஒரு 9 months எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாட்ஜிபிடியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த சாட்ஜிபிடியோட மாடலை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு சாட்பாட் ரெடி பண்ணோம். சேம் சாட்பாட்டை சாட்ஜிபிடியோட ஏபிஐ இல்லாமல் பண்ணியிருந்தா நம்மளுக்கு லிட்ரலி ஒரு 9 months or 7 months தேவைப்பட்டிருக்கும். அதே இது அந்த சாட்ஜிபிடியோட ஏபிஐ யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா 2 weeks அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெப்சைட்டோட அதை டிப்ளாயும் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாட்ஜிபிடியோட மாடலை எடுத்து நம்மளோட பிஸ்னஸுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷனை அந்த மாடலுக்கு இன்புட்டாக கொடுக்கும் பொழுது அந்த சாட்ஜிபிடி என்ன பண்ணிக்கிச்சுன்னா, அதுக்கு ஆல்ரெடி லேர்னிங் கூடிய அல்காரிதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை நீ கற்றுக்கணுன்றது நம்ம பிஸ்னஸோட டேட்டாவெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூசர் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நம்ம பிஸ்னஸ் ஓரியன்ட் ரிலேட்டடாக அதை ஆன்சர் கொடுக்குது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்களா? 2 விஷயம் நடந்திருக்குங்க. ஒன்று ப்ரீட்ரெயின்டு மாடல் எடுத்திருக்கோம், இன்னொன்று அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கும் நடந்திருக்கு. புரிஞ்சுக்க முடியல இல்லையா? இன்னொன்று டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சாட்ஜிபிடி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிஸ்னஸோட டேட்டாவை ஒரு டாக்குமெண்ட்ல எடுத்து அப்லோட் பண்ணி அதை கற்றுக்க வச்சு நம்ம பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் சாட் போட்டை ரெடி பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இந்த சாட்ஜிபிடியோட மாடல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ப்ரீட்ரெயின்டு மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து ரிசோர்ஸஸ் கொடுத்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செம்மையா ஒரு மாடல் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் சாட்ஜிபிடின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபயர் டிடெக்ஷன் ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி ஃபயர் ப்ரிடிக்ஷனுக்காக ஒரு மாடல் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ப்ரீட்ரெயின்டு மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஹெல்த் கேர்ல இருக்கிறீங்க, ஒரு பிரெயின் டியூமரை டிடெக்ட் பண்றது ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணி ரிசோர்ஸஸ் பண்ணி மாடல் 100% அக்யூரசி வர மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாடல் அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரீட்ரெயின்டு மாடல். அந்த மாடலை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 types ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஒன்று ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு மாடலை டெவலப் பண்ணிட்டு வருது. இன்னொன்று பிரெயின் டியூமர் தான் நான் ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன், அந்த ப்ரீட்ரெயின்டு மாடலை டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணி அந்த டாக்டருக்கு சப்மிட் பண்ண போறேன். இந்த இடத்துல வெறும் ப்ரீட்ரெயின்டு மாடல் தான் வந்திருக்கு. நீங்க டேட்டா செட் கலெக்ட் பண்ணல, மாடலை ட்ரெயின் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாடலை அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்றது that is called pre-trained model. இதுல எங்க மேம் நான் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கை மேப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சாட்ஜிபிடியோடதுக்கு வந்துடலாம். இப்போ அந்த சாட்ஜிபிடியில் நம்ம வெப்சைட்டுக்குள்ள நம்ம பிஸ்னஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிஸ்னஸ்ல AI and டேட்டா சயின்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் என்ன டவுட் வரும், கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, கோர்ஸோட ஃபீஸ் என்ன, என்னென்ன டாபிக் நீங்கள் கவர் பண்ணுவீங்க, இதெல்லாம் சாட்ஜிபிடிக்கு தெரியாது. OPIல என்னென்ன சொல்லி தராங்கிறது சாட்ஜிபிடிக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் பண்ண போறேன். டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனை நீங்க ஹையர் பண்ணி உங்களுக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அந்த பர்சனுக்கு நீங்க சொல்லி தர்றது. ஆல்ரெடி அந்த பர்சன் யாரு, ஒரு ப்ரீட்ரெயின்டு மாடல். 10 வருஷம் நம்ம பையனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை நீங்க சேல்ஸ்க்கு கூப்பிடுறீங்க. நீங்க வசந்தன் கோவே எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த இதை எடுத்துக்கலாம். ஒரு உள்ள போறீங்க, ஒரு நியூ சேல்ஸ் பர்சனை ஹையர் பண்ணிருக்காங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரா, வந்த கஸ்டமரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாடல்லாம் காட்டுங்க. அவங்களுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அந்த பையனுக்கு சொல்லி தருவாங்களா. ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க இந்த மேனேஜர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இப்ப கரண்டா அவருக்கு என்ன டாஸ்க் சொல்லப்பட்டிருக்கோ, அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாரா.
that is called transfer learning. ஆல்ரெடி ப்ரீ-ட்ரெயின்டா இருக்கிற மாடல்ல ஏன் பிசினஸோட இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுத்து அதை நான் பண்ண வச்சேன் அப்படின்னா that is called transfer learning. இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க பண்ற ப்ராஜெக்ட் நெட்ல தேடி பார்த்துட்டேன் இல்லவே இல்லை அப்படின்ற பொழுது ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து நீங்க தான் டெவலப் பண்ணணும். இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்க, அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இன்டர்நெட்ல அவைலபிள் அப்படின்னா அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்டு ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல். டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்ன தெரியுங்களா? ஆல்ரெடி அது பாதி கத்துக்குச்சு, ஆனா எக்ஸாக்டா எனக்கு அந்த ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல் வேணாம், என் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரீ-ட்ரெயின்ட் மாடலை கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ப்ரீ-ட்ரெயின்ட் மாடலை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதோட சேர்த்து கொடுக்கறது தான் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். இது மூணு தாங்க டிஃபரன்சஸ். அப்போ எப்படி வரும், ஒரு ஸ்கிராச்ல இருந்து செய்யற மாடல் தான் ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல் ஆகும், அந்த ப்ரீ-ட்ரெயின்ட் மாடல் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் ஆகும். இது மூணுமே எப்போ சூஸ் பண்ணலாம்? அவங்கவுங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கும் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதைப்படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் டிஃபரன்சஸ் தெரியணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. I am Mrs. Ramisha, the founder of Hope Artificial Intelligence Private Limited. நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன் AI and Data Scienceல நம்ம தமிழ்ல. அந்த எண்டில் உங்களுக்குன்னு ஏஐல கஸ்டமைஸ்டு ஒரு கரியர் பாத் வேணும் அப்படின்னா அது எப்படி என் கூட 1-to-1 கால் புக் பண்றதுன்னு அந்த வெபினார்ல சொல்லியிருக்கேன். அந்த வெபினாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.